KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். வேர்ல்டு கப்பு மேட்ச்சு சூப்பர் 8 நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இன்றைக்கி 2வது மேட்ச்சு இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு. இது இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கும் வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தோம்னா 10:30 மணி காலையில், அங்கே 10:30 மணி. மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இடையில மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா கேப்டனாகவும், ஆப்கானிஸ்தானில் ஆர் கான் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க. மேட்ச்சு இன்றைக்கி எப்படி போகும், சிச்சுவேஷன் என்ன, எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நண்பர்கள்லாம் நிறையா பேர் கேட்குறாங்க, ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பதிவு பண்ணுங்கன்னு. எனக்கு நேரம் இருந்தால் பதிவு பண்ணலாம், நேரம் இல்லை. அதனால தான் இந்தியா மேட்ச் மட்டும் எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மேட்சுமே நான் மறந்துட்டேன், வீடியோ போடுறதுக்கே மறந்துட்டேன். இன்றைக்கி யதார்த்தமாக ஒரு நண்பர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டேன். அது சனிக்கிழமை ஒரு மேட்ச் இருக்குது போல், அது கூட நான் சனிக்கிழமை காலையில் பதிவு பண்ணி போட்டேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா, வி கோலி, ஆர் பண்ட், ஏ பட்டேல், எஸ் யாதவ், எஸ் துபே, ஹெச் பாண்டியா, ஆர் ஜடேஜா, ஏ சிங், ஜே பூம்ராக், எம் சிராஜ் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம்னா ஆர் குர்பாஸ், ஐ ஜத்ரான், ஜி நைப், ஏ ஓமர்சாய், என் ஜத்ரான், எம் நபி, கே ஜனட், ஆர் கான், என் அகமத், என் உல்ஹாக், எஃப் ஃபரூக்கி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இப்போ மேட்ச் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடந்த ஸ்டேடியம், அது இங்கே உள்ள ஸ்டேடியம் பூராமே ரன்னு வரலை. அது அங்கே உள்ள பிச்சு அப்படி இருந்திருக்கு. இங்கே அப்படி கிடையாது. இது நார்மலாக நம்ம IPL எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கூட பார்க்கலாம். மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி காலைல நடந்த இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் கூட சில பேர் ரிசல்ட் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், அந்த ரிசல்ட் கரெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம். அதிபதி பார்த்தோன்னா புதன். மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சிம்ம லக்னத்தில் 1 மணி நேரமும், அதே இது கன்னி லக்னத்தில் 30 நிமிஷமும் போகுது ஃபஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா கன்னி லக்னத்தில் 1 மணி நேரம் 20 நிமிஷம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் துலாம் லக்னத்துக்கு போகுது. இந்த 10 நிமிஷம் தான் மேட்ச்சை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ மேட்ச்சு ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு எந்த டீம் விளையாடுதோ அல்லது எந்த டீம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் மேட்ச் க்ளோஸாக போகுதா இல்லை சீக்கிரம் முடிஞ்சிருமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். ஆர் சர்மா, வி கோலி, ஆர் பண்ட், ஏ பட்டேல், ஹெச் பாண்டியா, ஆர் ஜடேஜா இவங்களை எடுத்துக்கலாம். ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் ஐ ஜத்ரான், ஜி நைப், ஏ ஓமர்சாய், எம் நபி, கே ஜனட், ஆர் கான், என் அகமத் மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் நான் யாரையுமே எடுக்கலை. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் மேட்ச் வித்தியாசமாக தான் இருக்குது. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்து கணிச்சு பார்த்தேன், வரல. ஆல்ரவுண்டருக்கு தான் 2 டீமுமே ஆல்ரவுண்டருக்கு பெஸ்ட்டாக தெரியுது. பவுலருக்கு சிறப்பு இல்லை, அல்லது பெருசாக நமக்கு பாயிண்ட் தானே வேணும், அதனால் பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ 2 சைடுமே விக்கெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பெருசாக விக்கெட் இல்லை. அப்போங்கிற பவுலர் மேலே நம்ம கவனம் செலுத்த வேண்டியதில்லை, ஆல்ரவுண்டரை பார்த்துக்கலாம். பவுலர் நீங்கள் உங்களுக்கு ஸ்டேடியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுன்னா, கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. நான் சொன்னதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிற வேணாம். இது என்னுடைய ஜோதிட கணிப்பில் இப்படி தான் வருது இன்றைக்கி மேட்ச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளாடும்போது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு 1 மணி நேரத்துக்கு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி இருக்கும். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதே அமைப்பு தான், ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதே அமைப்பு தான். அப்போ ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணும்போது விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா முழுவதுமே கன்னி லக்னத்திலே நிற்கிது. அப்போ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ மேட்ச் க்ளோஸாக போகும். ஒருவேளை மழை ஒரு அரை மணி நேரம் தள்ளி போச்சு அப்படின்னா இந்தியா கன்ஃபார்மாக வின் பண்ணிடும். அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால், ஒரு வேளை மழை இல்லை இதே டைமிங்கில் விளாட்றாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தள்ளி போனால் கூட இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்தியா வின் பண்ணிடும், ஆனால் போராடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதே இது ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் இந்தியா வின் பண்ணிடும், கன்ஃபார்மாக வின் பண்ணிடும். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யாராருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். ஆர் குர்பாஸ் அவர் எடுத்துக்கலாம். ஜி நைப்,
அவர் வந்து பவுலிங்கும் பண்ணுறாரு லாஸ்ட் மேட்ச்சில். அதுக்கப்புறம் ஓமர் சாய், எம் நபி, கே ஜனட், ஆர் கான், என் அகமத், என் உல்ஹாக் இவங்க எடுத்துக்கலாம். இந்தியாவை ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் பண்ட், பட்டேல், எஸ் துபே, ஹெச் பாண்டியா, ஆர் ஜடேஜா இதுலேயுமே நான் பவுலர்ஸ் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சிங், பும்ரா, எம் சிராஜ் இவங்க 3 பேருக்குமே ஒரே மாதிரி அமைப்பில் தான் வருது. அப்போ ரன்னு விக்கெட்டு விழுகலைனாலும் ஒரு விக்கெட்டு போட்டாலும் அதில் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ரன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அவங்க விக்கெட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், ப்ளஸ் என்னென்னா ரன் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும். பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறனால எடுத்திருக்கேன். இதுலேயும் 13 பேரையும் சொல்லியிருக்கேன். ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விக்கெட் விழுகலைனாலும் அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கும், ரன் வரலைனாலும் அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது வின் பண்ணிடும். அதில் ஒன்றும் குழப்பிக்கிறோன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் குளோஸாக போகும். மழை வந்து ஒரு அரை மணி நேரம் தள்ளி போச்சுன்னா இந்தியா கன்ஃபார்மாக வின் பண்ணிடும். அப்படி மழை வந்துருச்சு அப்படின்னாக்கா மேட்ச் குளோஸாக போகாது. அப்படி மழை வராமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா மேட்ச் குளோஸாக போகும். கடைசி ஒரு 10 நிமிஷம், அதாவது 1 பால் 4 ரன் அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். அதே இது ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த அமைப்பு இல்லை, இந்தியா வின் பண்ணிடும். ஆனால் ரன்னு வந்து இப்போ ஸ்கோர் வந்து கம்மியாக தான் வரும். ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விக்கெட்டு விழுகாது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 10 பாலுக்கு 10 ரன், 20 பாலுக்கு 20 ரன் அப்படியே கூட கொண்டு வந்துடுவாங்க ஸ்கோரை. பைய தட்டினாலும் அப்படி தான் இருக்குது. சரி, சாட்டர்டே மேட்ச் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்து வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.